பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோவான் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் என்றால், அவர் நாமத்தை நம்ம விசுவாசித்தோம்னா அவரை நீ அப்பா அம்மா என்று நீ கூப்பிடலாம். தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, தங்கச்சி இல்லை, தம்பி இல்லை, எல்லாமே என்னை கைவிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ நான் ஒரு அனாதையா நான் நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு சாப்பிட்டியா என்று கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நீ ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்தால் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ என்னை அப்பா என்று கூப்பிடலாம், அம்மா என்று கூப்பிடலாம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறோம் என்றால் மனிதர்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது யாருன்னா இருக்கட்டும், பிள்ளையானா இருக்கட்டும், மனைவியனா இருக்கட்டும், அப்பானா இருக்கட்டும், அம்மானா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், இயேசுவை தவிர நீ எதுக்குன்னா முக்கியமாக ஒரு இடத்தை கொடுத்தால் அது ஒரு விக்கிரகம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், சிலுவிலே உன்னையும் என்னையும் அவர் பெற்றெடுத்தார். இது நன்றாக புரிய வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை பிள்ளைகளாக பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல மனிதர்கள் கடைசியாக நம்மளோடு கூட இருக்கவே மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மட்டும்தான் நம்மளோடு கூட இருப்பார், நம்மளை தேற்றுவார், நம்மளை பலப்படுத்துவார். நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவருடைய வார்த்தை மூலியமா நம்மளை தேற்றி பலப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசினார் நான் விசுவாசிக்கிறேன். அவரை நீ ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் நாமத்தின் மேல் விசுவாசமா வையுங்க. அவர் தான் இந்த உலகத்துல நல்ல தகப்பன். அவரை போல இந்த உலகத்துல யாருமே நம்மளோடு கூட இருக்கவே மாட்டான் என்று நம்ம நம்பினால் கர்த்தர் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.